கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். 1 யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் முழுவதுமே நாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஒரு அதிகாரம், நல்ல ஒரு எழுத்துக்கள் அதில் இருக்கிறது. ஆண்டவருடைய வேதாகமம் இனிமையான ஒன்று. அதை வாசிக்க திகட்டாத ஒரு தேனை போல நம்முடைய வாழ்க்கையை அது மூடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை அது இனிமையாக மாற்றுகிறது. இந்த 1 யோவான் புஸ்தகத்திலே 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ஆண்டவர் விரும்புவது சமாதானமுள்ள வாழ்க்கை, ஐக்கியம். பிறரோடு நாம் பாராட்டுகிற ஐக்கியம் தேவனுடைய பார்வையில் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஐக்கியத்தை இன்றைக்கு அநேகர் விரும்புவதில்லை. தனித்து செயல்படுவது இன்றைக்கு அநேகருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக அது இருக்கலாம். ஆனால் எல்லா நேரங்களிலும் தனிமையாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி விடாது. நாம் பிறரோடு பழகும்போது, பிறரோடு பேசும்போது மாத்திரமே நாம் நம்முடைய தவறுகளை எல்லாம் உணர முடிகிறது. அதோடு கூட பிறர் செய்கிற தவறுகளையும் நாம் உணர்ந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாது பண்ண நம்மை காத்து கொள்ளவும் அது உதவி செய்கிறது. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற 2 காரியங்கள், ஒன்று ஐக்கியத்தை விரும்பாதவர்கள் பொய்யர்கள், இன்னொன்று ஐக்கியத்தை விரும்பாதவர்கள் இருளில் நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் ஐக்கியத்தை விரும்புகிறார். ஐக்கியத்தை விரும்புகிறவர்களை அவர் தேடுகிறார். ஐக்கியத்தை உண்டாக்குகிறவர்களை அவர் தேடுகிறார். ஐக்கியத்தை நாடுகிறவர்களை அவர் தேடுகிறார். ஐக்கியத்தை பெற பாரமுடையவர்களை அவர் தேடுகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சமாதானம் பெறுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 133 ஐக்கியத்தை குறித்து அழகாக எழுதியிருக்கிற வார்த்தைகள். அது நிறைவு பெறும்போது இவ்வாறு சொல்லுகிறது: அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் என்றென்றைக்கும் உண்டாயிருக்கும். ஆசீர்வாதத்துக்கும் ஜீவனுக்கும் அங்கே பஞ்சம் இராது. ஐக்கியம் இருக்கிற இடம் செழித்து கொண்டே இருக்கும். அதனுடைய செழிப்புக்கு தடை எதுவுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 வகையான ஐக்கியம் நமக்கு தேவை. ஒன்று இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம். 2வது சக மனிதர்களோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம். ஐக்கியம் ஒன்றுதான் தேவனுடைய இருதயம் இருக்கும் ஒரு இடமாக இருக்கிறது. லூக்கா 15வது அதிகாரத்தில் காணாமல் போன ஆட்டை ஆண்டவர் தேடுகிறார். காணாமல் போன காசு அங்கே தேடப்படுகிறது. காணாமல் போன மகன் அங்கே பிரிந்து சென்ற ஒரு மகனாக தேடப்படுகிறார். இப்படி காணாமல் போனவர்கள், ஐக்கியத்தை இழந்தவர்கள், ஐக்கியத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள், அவர்கள் எப்படி பிரிந்து சென்றார்களாம்? யூதா புஸ்தகம் 19வது வசனம் சொல்லுகிறது: அவர்கள் தங்களுடைய ஜென்ம சுபாவத்தின்படி அவர்கள் பிரிந்து சென்றார்கள். தங்களுடைய இச்சைகளின்படி அவர்கள் பிரிந்து சென்றார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஐக்கியத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறீர்களா? இயேசுவை போல் மாறுவதற்கு இந்த குணம் நமக்கு மிக அவசியம். சபையாக நின்று தேவனை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையிலே பகையை கொன்று இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கின ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பிறரை நாம் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ள தேவனுடைய பலத்தை நாம் பெற வேண்டும். இச்சைகளை நம்முடைய வாழ்க்கையில் அகற்ற கர்த்தருடைய கிருபை நமக்கு அதிகமாக தேவை. ஜென்ம சுபாவம் மேற்கொள்ளாதபடி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது அவசியம். குற்றப்படுத்துகிற ஆவி நமக்குள் வராமல் நம்மை காத்துக்கொள்வது அவசியம். கசப்புகளை அகற்றுவது நமக்கு அவசியம். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருப்பது நமக்கு அவசியம். ஐக்கிய விருந்துகளில் கரையாக இல்லாதபடி
ஒரு செத்த ஈயாக இல்லாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்வது அவசியம். கிறிஸ்துவோடு உண்மையாக ஐக்கியப்பட்டிருந்தால் பிறரோடும் ஐக்கியப்படுவதற்கு நமக்கு தடை ஏதும் இல்லை. ஐக்கியத்தில் ஜீவனும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.